கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன், இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து அவருடைய பெற்றோர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுவன் மீது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்க சென்றார்கள். ஆனால் காவல் ஆய்வாளர் அவர்களை தாக்கியதாகவும் சிறுவனுடைய அந்த பெயரை அந்த புகாரில் நீக்க வற்புறுத்தியதாகவும் சிறுமியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி SM சுப்பிரமணியம் அமர்வு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடியோ வெளியாடு தொடர்பாக யூடியூபர் மாரிதாஸ் மற்றும் பத்திரிகையாளர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றது யார், எங்கு வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது காவல்துறை தரப்பில் பெண் ஆய்வாளர் அவருடைய செல்போன் மூலம் மருத்துவமனையில் வைத்து பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்காகவே மருத்துவமனையில் வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் போக்சோ வழக்கை விசாரிக்கும் போலீசாருக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற அதிகாரி மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரையும் போக்சோ விதிகள் மீறப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதாக தெரிவித்து இந்த வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதே போல பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.